ஓம் 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 கம் கணபதியே நமஹ. ஓம் சம்சரஸ்வத்யை நமஹ. ஓம் குங்குருப்யோ நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவியை நமஹ. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திரவிக்கிரகே பிரசீத சர்வேஸ்வர சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் மானோ பத்ராஹ கிருதவோ இந்து விஸ்வதः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மத் ஆச்சார்யவர்யந்தம் வந்தே குருபரம்பராம். சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மிஹம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கிருபையினாலேயும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலேயும் நாம் இப்பொழுது சௌந்தரலஹரி என்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மத்தை தெரிந்து கொள்கிறோம். இன்று 35வது ஸ்லோகம், அதனுடைய மகத்துவத்தை தெரிந்து போம். இந்த ஸ்லோகம் எதற்காக ஜெபம் செய்கிறார்கள் என்றால், மார்பு நோய் நீங்க, அதாவது ஹிருத்ரோக நிவர்த்தியர்த்தமாக, ஹிருத்ரோகம் இதய சம்பந்தமான ரோகம், அதே மாதிரி லங்ஸ் சம்பந்தமான ரோகம், இது நீங்குவதற்காக இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்து சித்தி அடைந்து அதனால இந்த நோய் மறைந்துவிடும் என்றதான உறுதியான சங்கல்பத்தை ஆதிசங்கர பகவத்பாதர் எடுத்து சொல்லுகிறார். இதற்குரிய மந்திரம் சிவயுவத்யை நமஹா. சிவயுவத்யை நமஹா. சங்கல்பத்துல ஹிருத்ரோக நிவர்த்தியர்த்தம் பஞ்சத்ரிம்சத் ஸ்லோகம் ஜெபேது அப்படின்னு சொல்லணும். கொள்கை இந்த ஸ்தோத்திரத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சகல தத்துவ ரூபிணி, எல்லா விதமான தத்துவங்களாகவும் இருக்கக்கூடியவள், அனைத்து தத்துவங்களுடைய உருவத்திற்குரிய மொத்தமா 36 முக்கியமான தத்துவங்கள் சொல்லுகிறது. பூமி தத்துவத்திலிருந்து சதாசிவ தத்துவம் வரைக்கும் 36 தத்துவங்கள் சக்தத்தினுடைய கொள்கைகள். ஜபிக்க வேண்டியதான முறை, காலை நேரம் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 1000 தடவை இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து சித்தி அடைய வேண்டும். அப்படி சித்தி அடைபவர்களுக்குத்தான் மார்பு நோய் நீங்கி, அதுபோலவே க்ஷயரோகம் அல்லது லங்ஸ் சம்பந்தமான ரோகம் இதெல்லாம் அவர்களிடமிருந்து மாய்ந்துவிடும். பாயசம், தேன், சர்க்கரை இதெல்லாம் அம்பாளுக்கு நிவேத்தியம் பண்ண பகவத்பாதர் விரும்பி கேட்டுக்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு இருக்கிறதான சக்கரம் ஒரு விசித்திரமான சக்கரம். இது வாயால சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அதுல அது கொடுத்திருக்கக்கூடியதான பீஜாட்சர மந்திரம் என்பது க்ஷாம் க்ஷீம் ஷூம் ஷும் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை உபயோகப்படுத்தியிருக்கார் இந்த ஸ்லோகத்துக்காக. ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னு பார்த்தோம்னா, மனஸ்துவம் வியோமத்வம் மருதசி மருத்சாரதிரசி த்வமாபஹ த்வம் பூமிஹி த்வயி பரிணதாயாம் நஹி பரம் தொமேவ ஸ்வாத்மானம் பரிணமயுதும் விஸ்வபுஷா சிதானந்தாகாரம் சிவயுவதி பாவேன பிப்ருஷே. மனஸ்த்வம் வ்யோமத்வம் மருதசி மருத்சாரதிரசி த்வமாபஸ்த்வம் பூமிஸ்த்வயி பரிணதாயாம் நஹி பரம் தொமேவ ஸ்வாத்மானம் பரிணமயுதம் விஸ்வவபுஷாஹ சிதானந்தாகாரம் சிவயுவதி பாவேன விப்ருஷே. மனஸ்துவம், மனசு என்கிறதான தத்துவம் அம்பாளாகவே இருக்காள். அம்பாள் தான் அனைத்து தத்துவங்களாகவும் பரிணாமம் மாறப்பட்டிருக்காள். ஆதிசங்கர பகவத்பாதர் பராசக்திய பார்த்து கொண்டு சொல்கிறார், தாயே பராசக்தி, நீயேதான் மனம், நீயேதான் ஆகாயம், நீயேதான் வாயு, நீயேதான் அக்னி, நீயேதான் ஜலம், நீயேதான் பூமி என்கிறதான தத்துவங்கள். பஞ்சபூதங்களும் மனசும் 6 தத்துவங்கள் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்க. அம்பாளான நீயேதான் உலகமாக மாறிய போது, அதாவது பிரபஞ்சத்தை சிருஷ்டி செஞ்ச போது, உன்னை காட்டிலும் வேறொரு பொருள் இல்லை, நீதான் அனைத்து பொருளாகவும் பொருளுக்கு ஆதாரமாகவும் இருக்கக்கூடியவள். ரா மெட்டீரியல் ஆஸ் வெல் ஆஸ் த மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட்ஸ் ரெண்டுமே சக்தி. பராசக்தியா நீயேதான் உன்னை ஆனந்த பைரவனின் உருவமாகிய உலகமாக மாற்றிக்கொண்ட சிவபெருமானின் பத்னி என்றும்
நிலையாத நிற்கிறாய். பகவத்பாதர் சொல்கிறார், தத்துவங்கள் ரொம்ப சிறந்ததான 6 தத்துவங்கள். அதுதான் ஆத்னா அப்படிங்கிறதான சக்கரம் தான். ஆத்னா சக்கரம், ஹா க்ஷா அப்படிங்கிறதா 2 பீஜாட்சர மந்திரங்கள் இந்த ஆத்னா சக்கரத்துக்கு இருக்கு. ஷடாதா சக்கரங்கள்ல கடைசியில் இருக்கிற சக்கரம் ஆத்னா சக்கரம். அதற்கு மேலாக பிரம்மரந்திரம் வழியாக சென்று சகஸ்ரார பத்மத்தை செல்ல வேண்டும். ஒரு ஞானி, ஒரு சாதகன், ஒரு உத்தம பக்தன் அம்பாளை தியானம் செய்கிற பொழுது இதைத்தான் அடைகிறார். தியானத்துக்கு ஏன் இவ்வளவு பெரிய பெருமை அப்படின்னா, உலகத்திலேயே இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட உலகத்திலேயே த ஸ்ட்ராங்கஸ்ட் எனர்ஜி அதாவது ரொம்ப கஷ்டம் அதனோட அழிவை கண்டுபிடிக்கிறது. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஊர்ஜ சக்தி, அதாவது எனர்ஜி என்ன அப்படின்னா அது தியானம் தான், மெடிடேஷன் தான். அப்பேற்பட்டதான அந்த தியானம் வழியாகத்தான் ஆதிசங்கர பகவத்பாத சமயாச்சார முறைப்படி அம்பாளை தெரிந்து கொள்கிறார். இப்போ அவருக்கு அம்பாளுக்கு முன்னாடியே உட்காரக்கூடியதான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதை அவர் நல்லா பயன்படுத்திக் கொள்கிறார். பராசக்தியே அனைத்து சென்று செல்கிறாள் ஆதிசங்கர பகவத்பாதரை. நீ கவலைப்படாதே, அழாதே, எங்கூடவா, நான் உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன், உன் புத்தி வழியாக நான் தோன்ற வைக்கிறேன், நீ எதை எழுத வேண்டும் அப்படின்னு. அமோகமான ஒரு பெரிய சந்தோஷம் பகவத்பாதருக்கு. ஆஹா, இந்த பராசக்தி கிட்ட ஒரு நிமிஷம் உட்கார கிடைச்சாலே எவ்வளவு பெரிய பாக்கியம். அதற்காகவே நான் இந்த ஸ்லோகத்தை ரொம்ப நிதானமாக படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவ்வளவு நேரம் உட்கார இருக்கலாமே அம்பாள்கிட்ட. அப்பேற்பட்ட மகத்துவம் ஆதிசங்கர பகவத்பாதர் இந்த ஸ்லோகம் வழியாக அம்பாளை அனுபவிக்கிறார். இறைவனை நாம் அனுபவிக்க வேண்டும். we should consume God. நாம் உணவுப் பொருட்களை எப்படி சாப்பிடுகிறோமோ ருசிச்சு ரசிச்சு அது மாதிரி இறைவனை நாம் உண்ண வேண்டும். God is an uninvited guest. ஆகவே இந்த இறைவன் என்கிறதான அந்த பொருளை ஒரு இனிப்பான நல்ல ஒரு மாங்கனியை யார்கிட்ட கொடுத்து சாப்பிடுறா அப்படின்னா சின்ன குழந்தைகள் எவ்வளவு அழகாக சாப்பிடுமோ அத மாதிரி அம்பாளுடைய திருவடிகள் இருந்து சிரோபத்மம் வரைக்கும் எண்ணி எண்ணி ஒவ்வொரு அங்கங்களையும் பார்த்து பார்த்து ரசிச்சு காமகேலி தரங்கிதாயே நமஹா, ராமா ரமணலம்படாயே நமஹா அப்படிங்கிறதா நாமங்கள்லாம் ரொம்ப உதவும். இந்த இடத்துல ரொம்ப அனுபவிச்சு அந்த எக்ஸ்டசி சொல்லுவா. நாமளும் நம்மளை பரிணாமம் செய்து கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த மாற்றம் எப்படி சம்பவமாகும் அப்படின்னா, தியானத்தினுடைய உச்சகட்டத்தில் தான், அந்த யோக நிலையை நாம் அடைகிற நேரத்தில் தான் ஒரு பரமானந்த சுகத்தை அடைய முடியும். சொல்லித்திருக்க முடியாத அளவுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறதான அனுபவம் இது. அப்பேற்பட்டதான அனுபவத்தை தான் ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்லுகிறார். அவர் ஆத்னா சக்கரத்திலிருந்து கீழுக்கு வரார். காரணம் என்னன்னா, பஞ்சபூதங்களை படைப்பதற்கு முன்னாடியே இறைவன் மனத்தத்துவத்தை படைக்கிறார். மனசை படைச்சதுக்கு அப்புறமா தான் ஆகாயத்தை படைக்கிறார். ஏன்னா மனம் தான் ரொம்ப முக்கியம். மன ஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ. மனிதனை படைப்பதற்கு முன்னாடி இறைவன் இந்த மனத்தத்துவத்தை உருவாக்குறார். மனத்தத்துவத்தை எப்படி அவர் உருவாக்கி இருப்பார்? அன்னாத் மனஹா நல்வா சொல்லி இருக்கு வேத சாஸ்திரங்கள். அன்னத்திலிருந்தா மனம் உண்டாகிறது அப்படின்னு. அப்ப அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, அந்த மனம் என்பது தேவலோக பொருள், இறைவன் வாசம் செய்யக்கூடியதான இடத்திலிருந்து உருவானது. நமக்கு கடன் கொடுத்திருக்கார். அதனால மனசு எங்க வேணா ரொம்ப ஈஸியாக எந்த லோகத்தை வேணாலும் சஞ்சாரம் செய்யக்கூடியதான ஆற்றல் படைத்தது. இயற்கையாகவே இருக்கக்கூடியதான ஆற்றல் இருக்கு. அதனால மனசுக்கு மட்டும் நம்ம உடம்பில் இருந்து மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்ப மனசுக்கு மட்டும் எந்த உலகத்துக்கு வேணாலும் சஞ்சாரம் செய்யக்கூடியதான சக்தி உள்ளது. முக்கியமாக சொல்ல போனோமானா, ஆன்மீகத்துறையில தேவலோகங்கள் மற்ற சைதன்யம் இருக்கக்கூடியதான உலகங்களுக்கெல்லாம் மனசு ரொம்ப ஈஸியா ஃபாஸ்டா மூவ் ஆகும். அந்த இடத்துக்கு மெடிடேட் பண்ணி பார்த்தா தான் அந்த சுகத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். நம்ம உடம்பில் இருக்கிறதான எந்த உறுப்பிக்கும் அந்த சக்தி கிடையாது. மனசுல இங்க உட்கார்ந்து சூரிய மண்டலத்துக்கு வேணா போயிட்டு வரலாம். இங்கே உட்கார்ந்து இந்த பிரம்மாண்டத்தையே ஒரு சுத்திட்டு வந்துடலாம். இங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே 6 ட்ரில்லியன் லைட் இயர்ஸ்க்கு அப்புறமா இருக்கக்கூடியதான பாற்கடலுக்கு ஒரு அப்படியே வெட்டி பார்த்துட்டு வந்துடலாம். செகண்ட்ஸ் கூட ஆகாது. அதுதான் மனசனுடைய பவர். இந்த ஆகாயத்தை நம்மளால் அளக்க முடியறதில்லை. அதனுடைய ஆற்றலை நாம் புரிந்து கொள்றது அவ்வளவு கஷ்டமாக இருக்கு. இவ்வளவு எல்லாம் காஸ்மிக்காலஜி, காஸ்மிக் சயின்ஸ் டெவலப் ஆயிருக்கு இன்னைக்கு இந்த மாடர்ன் சயின்ஸ்ல. இருந்தா கூட
இந்த ஆகாயம்ங்கிறதான தத்துவத்தை வந்து யாராலையுமே அளந்துதற்க முடியாத அளவுக்கு பெருசு அப்படின்னா அதற்கும் சீனியராக இருக்கக்கூடிய அதனுடைய தாய், அதனுடைய தந்தை அல்ல அதனுடைய எல்டர் பிரதர் அப்படிங்கிறதான பொசிஷன்ல மனசு இருக்கு. அப்ப நினைச்சு பார்க்கணும் அந்த மனசு எவ்வளவு பெருசு, ஆகாயத்தை விட பெருசு மனசு. அதனால்தான் சில பக்தர்கள் எல்லாம் வந்து தன்னுடைய மனசாலேயே சர்வத்தையும் அடக்கியிருக்கார்கள். இந்த பிரம்மாண்டத்தையே அடக்கக்கூடியதான சக்தி இந்த மனசுக்கு உண்டாகும். ஆகவே பகவத் பாதர் சொல்கிறார் இங்க மனஸ்துவம், ஆத்மா சக்கரத்துல இருக்கக்கூடியதான மனத்துவம் நீயாகவே மாறப்பட்டாய், நீதான் மனத்தத்துவம் ஆகிவிட்டாய் அப்படிங்கிற. அதற்கு அடுத்ததாக வியோமத்துவம், ஆத்மா சக்கரத்துக்கு அடுத்ததாக வர்றது விசுத்தி சக்கரம். இந்த விசுத்தி சக்கரம் வந்து ஆகாச தத்துவமாக மாறினாள் தேவி, ஆகாய தத்துவமாக மாறினாள் தேவி. அந்த ஆகாய தத்துவம் எங்க இருக்கு அப்படின்னா விசுத்தி சக்கரத்தில் இருக்கு, அதுதான் வியோமஸ்தம். அதுக்கு அடுத்தது மருதசி, அநாகதா சக்கரம் என்பது வந்து வாயு தத்துவமாக மாறப்பட்டது. அநாகதா சக்கரம் என்பது வந்து இதயபத்மம். மருத் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் வாயு, மருதசி. ஆகவே அநாகதா சக்கரத்துல வாயு தத்துவமாக நீ வந்து குடிகொள்கிறாய். மருத்சாரதிரசி, சுவாதிஷ்டான சக்கரத்துல வந்து அக்னி தத்துவமாக இருக்கிறாய் நீ. சுவாதிஷ்டான சக்கரத்துல அக்னி தத்துவமாக இருக்கிறாய். மணிபூர சக்கரத்துக்கு தாண்டி போயிட்டார், மணிபூர சக்கர நிமித்தம் சொல்ல போற. சோ மனத்தத்துவத்திலிருந்து ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னிஹி, அக்னித் ஆபஹ, ஆப பிருதிவ்யாம், பிருதிவ்யை ஓஷதஹ, ஓஷாத் அன்னம், அன்னம் ஜீவஸ்ய காரணம், ஜீவஹ கர்மஸ்ய காரணம், கர்மஹா பரமாத்ம இச்சா அப்படின்னு வரிசைப்படுத்தி சொல்லலாம். ஆகவே சுவாதிஷ்டான சக்கரத்துல அக்னி தத்துவமாகவும் மணிபூரக சக்கரத்துல ஜல தத்துவமாகவும் அதே நேரத்துல துவாமாபஹா துவம் பூமிஹி, மூலாதாரம் என்கிறதான பிருத்திவி தத்துவத்துல வந்து நீ பூமி தத்துவமாகவும் துவயி பரிணதாயாம், உன்னுடைய சங்கல்பத்தினால இந்த 6 முக்கியமான தத்துவங்களாக மாறப்பட்டாய் நீ. அது எதற்காக அப்படின்னா பஞ்சபூதத்தினால உருவாக்கப்பட்டதான இந்த பிரபஞ்சத்துக்கு பைரவன் என்றதான பெயர். மகாபைரவன், மகாபைரவி, அவருடைய மனைவி வந்து சகதர்மணி வந்து மகாபைரவி. சோ பராசக்தி என்னன்றா அப்படின்னா நகி பரம், உன்னிலிருந்து வேறாக ஒரு பொருளும் ஒரு தத்துவம் இந்த உலகத்தில் இல்லை, அது எனக்கு தெரியறது அப்படின்னா. துவமேவ ஸ்வாத்மானம், நீயேதான் உன்னுடைய சொரூபத்தை வந்து ஒவ்வொரு உருவங்களாக மாற்றிக்கொண்டாய். பரிணமயித்தும், மாறப்பட்டதனால விஸ்வவபுஷா, பிரபஞ்சாகாரமாக மாறப்பட்டவள் தேவி. சிதானந்தகாரம், ஆனந்த பைரவன், ஆனந்த பைரவி என்கிறதான உருவத்தை வந்து சிவ யுவதி பாவேனா, சிவபத்னி பாவத்துல விபிருஷே, நீ வந்து ஆட்சி செய்து வருகிறாய். இந்த பிரபஞ்சம் என்பது வந்து ஆனந்த பைரவனானால் அதை அந்த பிரபஞ்சத்துக்கு சக்தி கொடுத்து அந்த பிரபஞ்சத்தை ஆளுகின்றதான ஆட்சி செய்யக்கூடியதான மகாசக்தி மகாமாயா ஸ்வரூபிணிதான் ஆனந்த பைரவி. யாகங்கள்ல கூட ஆனந்த பைரவி அவ்வளவு அமோகமா இருக்கு இல்லவா, ரொம்ப பெருசான ஒரு தத்துவம் இது. ஆகவே சிச்சக்தி ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள், சித்து என்கிறதான சக்தி ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள் இந்த மகாதேவி. அந்த தேவிதான் மனசாகவும் ஆகாயமாகவும் வாயுவாகவும் அக்னியாகவும் ஜலமாகவும் பூமியாகவும் மாறப்பட்டிருக்காள். எதற்காக அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை ஆளுவதற்காக. பிரபஞ்சத்தை உருவாக்கி சக்தியை பலவிதமான உருவங்களாக மாறி 36 தத்துவங்களாக மாறுகிறாள் தேவி. ஆகவே குண்டலினி சக்தி ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியதான இந்த பரமேஸ்வரி வந்து ஆத்மா சக்கரத்துல மனசு என்கிறதான பேரிலையும், விசுத்தி சக்கரத்துல ஆகாயம் என்கிறதான பேரிலையும், அநாகதா சக்கரத்துல வாயு என்கிறதான பேரிலையும், சுவாதிஷ்டான சக்கரத்துல அக்னி என்கிறதான பேரிலையும், மணிபூரக சக்கரத்துல ஜலம் என்கிறதான பேரிலையும், மூலாதார பத்மத்துல வந்து பூமி என்கிறதான பேரிலையும் பிரபஞ்சத்தினுடைய சொரூபமாக பராசக்தி மாறிவிட்டாள். இதற்கெல்லாம் காரணம், இதையெல்லாம் உருவாக்குவதற்கு காரணம் மாயா தத்துவம் என்கிறதான மகாசக்தி, மகாமாயா ஸ்வரூபிணியானவள் தேவி. அந்த மகாமாயினுடைய உதவியினால மட்டும்தான் இதெல்லாம் நடக்கிறது. இதற்கு இனி ஒரு காரணம் என்னன்னா, கௌளமார்க்க ஆச்சாரம் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறதான ஒரு ஆச்சார தத்துவம். அதுதான் நிறைய படிச்சுட்டோம் கௌளாச்சாரத்தை பத்தி. பகிர்முகமாகவும் அந்தர்முகமாகவும் செய்யக்கூடியதான சம்பிரதாயம் இது. அதுல
பராசக்தி தான் வந்து இந்த பஞ்சிதா, அதாவது பதீச்ச பத்னீச்ச பவதாம், கௌள மார்க்கத்துல வந்து மூல பிரகிருதி தான் ஜெகத்காரணத்துக்கும் ஜெகத் ரூபமாகவும் இருக்கக்கூடியவள். முக்கியமான பராசக்திக்கு வந்து சேஷத்துவம் என்பதில், இதுக்கு முன்னெடுத்த ஸ்லோகம் நம்ம படிச்சோம், சேஷன் சேஷி அப்படிங்கிற தத்துவத்தை. இங்க இதை வந்து ஒரே பொருள்ல இருந்து இன்னொன்னாக மாறப்பட்டது. பராசக்திங்கிறதான மகாமாயா தத்துவம் தான் மனசாகவும் பஞ்சபூதங்களாகவும் இப்படி அதில் இருக்கிறதான ஒவ்வொரு பொருள்களாகவும் மாறப்பட்டிருக்காள் தேவி. இதுக்கு பரிணாம மதம் அப்படிங்கிறதான ஒரு பேர் உண்டு. சமய மதம், கௌள மதம், வாமாச்சாரம், தட்சிணாச்சாரம், இப்படி நிறைய சித்தாந்தங்கள் இருக்கு. அதனால்தான் இதுக்கு பரிணதாம் அப்படிதான். அப்போ பராசக்திங்கிறதான மகா தத்துவம் தான் பைரவனாகவும் பிரபஞ்சமாகவும் பிரபஞ்சத்திற்கிறதான தத்துவங்களாகவும் பொருள்களாகவும் 36 தத்துவங்களாகவும் மாறப்பட்டாள் தேவி. அதனாலேயே பராசக்திக்கு வந்து சர்வத பஞ்சபூதானி ஷஷ்டம் கிஞ்சின்ன வித்யதே அப்படின்னு பிரமாணம் சொல்லுகிறது. அதாவது பிரபஞ்சம் எல்லாமே வந்து பஞ்சபூதாத்மகமாக இருக்கக்கூடியதான். அந்த பஞ்சபூதாத்மகமாக இருக்கக்கூடியதான தத்துவங்கள் எல்லாமே சூக்ஷ்ம வடிவத்தில் இருக்கிறது. அதுக்கு பேர் தான் பிருத்திவியிலிருந்து ஆரம்பமாகிறது அந்த தத்துவங்கள் எல்லாமே. இப்படி ரகசியமாகவும் பரஸ்யமாகவும், அதாவது சூக்ஷ்மமாகவும் ஸ்தூலமாகவும் காரியா காரணமாகவும் எல்லாமாகவே இருக்கக்கூடியது இந்த சக்தி மட்டும்தான். இந்த சக்திக்கு முன்னாடி, இந்த சக்தி பரிணாமம் ஆகிறதுக்கு முன்னாடி பிரம்மம் என்கிறதான பெயர்ல தெரியப்படுகிறது. அது பிரளய காலத்துக்கு முன்பும் இருக்கக்கூடியது. பிரளயகாரம் வரத்துக்கு முன்னாடியே இருக்கக்கூடியதான சக்தி தான் இந்த பிரம்மம் என்கிறதான சக்தி. அந்த பிரம்மத்தை வந்து ஆதிசக்திங்கிறதான பேர்ல அவ்யக்தமாக இருக்கக்கூடியதான அந்த மகாமாயா தத்துவம் வியக்தமாக, அவ்யக்தம் அப்படின்னா நான் டான்ஜிபிள், நான் ட்ரேசபிள் அப்படிங்கிறதான ஒரு சூக்ஷ்ம தத்துவம். அதே நேரத்தில் டான்ஜிபிள், ட்ரேசபிள், ஒரு உருவம் இருக்கக்கூடியதான பொருள் அப்படிங்கிறதான பேர்ல தெரியப்படுற நேரத்தில் அதுக்கு வந்து வெக்தி அப்படின்னு சொல்லணும். வெக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய, அப்படி வெக்தா அவ்யக்த ஸ்வரூபின்னே நமஹான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு புண்ணியநாமம் இருக்கு. அதனால்தான் ஆதிசக்தியான பராசக்தியை தான் சமஷ்டியாகவும் வெஷ்டியாகவும் வெக்தமாகவும் அவ்யுக்தமாகவும் இருக்கிறாள். அதனால்தான் பராசக்தியை வந்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரகம் எல்லாத்துக்குமே காரணபோதியாக இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறதான பேர்ல வேதங்களும் உபனிஷத்துக்களும் எல்லாமே வியாக்கியானம் செய்கிறது அம்பாளுடைய இந்த மகத்துவத்தை. அந்த பரமமாக இருக்கக்கூடியதான சித்ரூபிணியான பராசக்தி, சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி அம்பா சாம்பவி சந்திரராஜமௌலி அபர்ணா உமா பார்வதி காளி ஹைமவதி சிவாத்ரிநயனி காத்யாயனி பைரவி. அப்படி ரொம்ப பிரமாதமான பராசக்தியை வாழ்த்துறதான ஸ்லோகங்கள் பலதுண்டு. அப்பேற்பட்டதான இந்த சித்ரூபிணியான இந்த பரமேஸ்வரிக்கு வந்து பிரம்மம் என்றும் அந்த பிரம்மத்தினுடைய வெஷ்டி சுரூபமானதுதான் மாயா என்கிறதான சக்தி. அதாவது சித்ரூபிணியான பராசக்திக்கு வந்து பிரம்மம் என்றும் மாயா என்றும் 2 உருவங்கள்ல 2 சக்திகள் இருக்கிறது. அப்பேற்பட்டதான அந்த மாயா என்பது வந்து ஜடசக்தியாகவே சொல்லப்படுகிறது. ஜடசக்தி ஜடாத்மிகாயே நமஹா அப்படி லலிதா சஹஸ்ரநாமத்துல வியாக்கியானம். அதனால்தான் இந்த மாயை வந்து ஜடம் என்று சொல்லத்தினால இந்த ஜடத்துக்கு வந்து மித்தியத்துவம் இருக்கிறது. அதாவது இன்கன்சிஸ்டன்சி, மாறப்படக்கூடியதான தத்துவம் தான் ஜடம். அதே நேரத்தில் சக்திங்கிறதான ஜீவனோ ஆத்மாவோ மாறுவதில்லை. அது இருந்துட்டே இருக்குதா, எப்ப பாரு இருக்கும், எந்த ஒரு காலத்திலையும் அது இருந்துட்டே தான் இருக்கும். இப்படி ஒரு பெரிய மகத்துவத்தை சொல்றதுனால்தான் சர்வம் கல்லிதம் பிரம்மா, எல்லாம் பிரம்மமயமாக, எல்லாம் சக்திமயமாக, எல்லாம் சிவமயமாக இந்த பிரபஞ்சம் பூராவும் இருக்கிறது. ஆகவே நாம் எப்போ இருக்கா வெக்தம் அவ்யக்தம் அப்படின்னு பிரிச்சு பார்த்துட்டோமோ, அவ்யக்தம் மட்டும்தான் அத்வைதம். வெக்தம் ஒரு நாளைக்கும் அத்வைதமாகாது. அது வந்து துவைதமா இருக்கக்கூடியது. துவைதம் அப்படின்னாலே வந்து அஜ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம். நீ வேறு நான் வேறு, பகவான் வேறு நான் வேறு அப்படின்னு வந்துட்டா அப்ப வந்து அங்க ஒரு அஜ்ஞானம் தான் அதுக்கு காரணமாக இருக்கிறது. இதுதான் அத்தனை மகான்களுடைய அபிப்பிராயமும் அதுதான். துவைதத்துக்கு காரணம் அஜ்ஞானம் அப்படிங்கிறத அந்த தத்துவத்தை நமக்கு இந்த ஸ்லோகம் வழியாக தெரிஞ்சுக்க முடியாது. இன்னொரு மார்க்கத்தில் நாம் தெரிஞ்சுக்கப்பட்டோம்னா நாமம் ரூபம் அப்படிங்கிறதான 2 தத்துவங்கள். ஒரு சொர்ணம்னு எடுத்துப்போம். சொர்ணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த சொர்ணத்திலேருந்து நம்ம வந்து பலவிதமான
ஆபரணங்களை நாம் உருவாக்கினோமானா அந்த சொர்ணத்துக்கும் இந்த ஆபரணத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆக்சுவலி சொர்ணம் தான் ஆபரணமாயிருக்கு, அதுதான் பரிணேதாம், அதுதான் பரிணாமம் நடந்திருக்கு அந்த இடத்துல. அதுபோலவே மாயாசக்தியிலிருந்து உருவானதுதான் இந்த ஜகத்து. அந்த ஜகத்து சொர்ணம் அங்கே இருக்கும், ஆனா சொர்ணத்திலிருந்து பண்ணினதான அணிகடங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஒன்று வளையாகலாம், இல்லை நான் வளைய மாத்தி நாளைக்கு காதுக்கு ஸ்டட் ஆக்கிக்கலாம், இல்லை அதை மாத்தி மற்ற நாளைக்கு ஒரு மாலை ஆக்கிக்கலாம், அந்த மாலையை மாத்தி ஒரு மோதிரமாக்கலாம், என்ன வேணா பண்ண முடியும். ஆனா சொர்ணம் ரிமைன் சொர்ணம். அதுபோல இந்த பிரம்மம் என்பது கான்ஸ்டன்ட், ரியலாகவே அப்படியே பொட்டன்ஷியலாகவே இருக்கக்கூடியதான ஒரு மகாசக்தி, ஊர்ஜ சக்தி. ஆனா அதுல இருந்து டிரைவ்டாயிட்டு வந்திருக்கக்கூடியதான இந்த ஜெகத்து, மாயா, இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒவ்வொரு யுகங்களுக்கும் ஒவ்வொரு சமய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி கொண்டு இருக்கும். இருந்தாலும் ஒரு பக்தனை பொறுத்தவரையில், ஒரு சாதகனை பொறுத்தவரையில், ஒரு தியானம் செய்யக்கூடிய புத்தியோட ஒருவர் ஆராதனை செய்கிறார் என்றால் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதான விஷயம் இவ்வளவுதான். உலகம் மித்தியதான், இருந்தாலும் அந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடியதான மகாசக்தி மித்திய கிடையாது, அது நித்தியம், இது மித்யா. இங்க தான் இந்த வித்தியாசத்தை ஏகமேவா த்விதீயம் அப்படின்னு சுதிவதனம் இருக்கு வேதத்துல சொன்னதான மகாத்மா. அந்த தத்துவத்தை பார்க்கிற நேரத்துல பகவத்பாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பரமேஸ்வரி உன்னை தியானம் பண்ணி நான் தெரிஞ்சின விஷயம் இது ஒண்ணு. நான் மூலாதாரத்திலிருந்து சகசார பத்மம் வரைக்கும் என்னுடைய ஆத்ம ஜோதிய, பிராணசக்திய, குண்டலினிய, பராசக்தியை நான் படிப்படியாக மேலே எடுத்து செல்லுகிறேன். கடைசியில அதாவது 3 பாட்டு இருக்கு. ஒன்று அக்னி தத்துவம், ரெண்டாவது சூரிய மண்டலம், மூணாவது சந்திர மண்டலம். இந்த விசுத்தி சக்கரத்திலேருந்து ஆத்ம வரைக்கும் இருக்கக்கூடியதான முகபத்மத்துக்கு பேர் தான் சந்திர மண்டலம். அதுக்கு மேல சகசார பத்மம் சிச்சந்திர மண்டலம். இப்படி 3 மண்டலங்களுக்கும் மேலையாக இருக்கக்கூடியதான இந்த சிச்சந்திர மண்டலத்துல பராசக்தியாக நான் பார்க்கிறதான தேவிதான் எல்லா விதமான தத்துவங்களாக மாறப்பட்டிருக்காள். அத்தனை சக்கரங்களும் எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னா, மனத்தத்துவம் வழியாகத்தான் ஆத்மா சக்கரம் ஒர்க் பண்றது. அது இல்லைன்னா ஆத்மை முதல்ல மனசுக்குள்ள உருவாகிறது, அதுக்கப்புறமா தான் அது வாய் வழியாக வைகிரி ரூபமாக வெளியே வருது. அதுதான் என்னுடைய அர்த்தம். அப்போ நம்ம இந்த மனசுதான் ஆத்மாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு பல இடங்களை நாம் கத்துட்டு இருக்கோம். அதனால அந்த மனசு வழியாகத்தான் நாம் இந்த உலகத்துக்கு போயிருக்கோம், இந்த இடத்துல இருக்கோம், இப்படி இருக்கு தெய்வம், அப்படி இருக்கு தெய்வம் அப்படிங்கிறதான கன்விக்ஷன் இல்லைன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு நமக்கு வரத்துக்கு காரணம் மனசுதான். கடைசியில் தான் அந்த மனசை திறக்க வேணும். மனசை திறந்துட்டா அப்புறம் ஒண்ணுமே இல்லை. மனசு இல்லைன்னா எதுவுமே இல்லை. இந்த ஜெகத்தும் இல்லை, மித்தியம் இல்லை, மாயும் இல்லை, பிரம்மமும் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. சோ மனசு அவ்வளவு சக்தி வாழ்ந்ததான இந்த மனசோட சக்திக்கு அப்புறமா பிரம்மரந்திரம்ங்கிறதான ஒரு சின்ன ஒரு சிங்கிள் ட்ராக் பாதை இருக்கு, ஒரு ரோடு. அது வழியாக இந்த ஏறி போய் துவாதச மண்டலம் அப்படிங்கிறதான துவாதச அந்தம் பெருவழியாக போய் நட்ட நடுவே இருக்கக்கூடியதான சகசார பத்மத்துல சிவனோடு சேர்ந்து பராசக்தி ஆம்போதனம் செய்கிறாள் தேவி. 2 பேரும் ஒன்றாகி விடுகிறார்கள். இந்த சக்தி எல்லாம் நாம் அனுபவிக்கிறது எப்படின்னா, பஞ்சபூதங்கள் வழியாக நமக்கு அனுபவிக்க முடிகிறது. பஞ்சபூதங்கள் இருக்கிற வரையில் ஒரு மனிதனுக்கு தியான யோகாதிகளை செஞ்சு இந்த சுகத்தை அனுபவிக்கலாம். அல்லது பிருத்திவி தத்துவம், ஜல தத்துவம், அக்னி தத்துவம், வாயு தத்துவம், ஆகாய தத்துவம், இந்த 5 தத்துவங்களையும் தாண்டினா மட்டும்தான் மனத்தத்துவத்தை நம்மளால உணர முடியும். அதாவது பஞ்சபூதங்களுக்கு அடிமையாக இருக்கிற வரையில் அல்லது பஞ்சபூதங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற வரையில், பஞ்சபூதங்களோட தன்மாத்திரை என்பது சப்த ஸ்பர்ச ரூபரசகந்தம். ஆகாயத்துக்கு சப்தம், வாயுவுக்கு ஸ்பர்ஷம், இதெல்லாம் நிறைய படிச்சாச்சு. அப்படி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறதான கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் என்றதான இந்த இந்திரிய தத்துவங்களும் இவர்களுக்கு எல்லா இந்திரியங்களுக்கும் சீஃபாக இருக்கக்கூடியவர் தான் மனசு. தசேந்திரியங்களுடைய பாஸ் ஆறு அப்படின்னா மனசு. மனசை தான் பிரம்மத்தை உணர்ந்து பிரம்மம் இதுதான் அப்படிங்கிறதான கன்விக்ஷனோட முதல்ல சங்கல்பம், அப்புறமா கன்விக்ஷன் ஆகிறது. அப்புறம் கன்விக்ஷன் ஆனத்தை டைஜஸ்ட் பண்ணிக்க விரும்புறது ஞாது ஞான ஞேயம். இந்த 3 திரிபுடி சித்தாந்தத்தை நம்ம நிறைய பல இடங்கள்ல படிச்சிருக்கோம். ஒரு பொருள், அந்த பொருளை அடையக்கூடியதான முறை,
அடைஞ்சதான சுகம், இது மூணும் அல்லது அந்த அடையக்கூடியவன் யார் அந்த முயற்சி செய்கிறானோ அவன் அப்படிங்கிறதான அர்த்தத்துல ஞான நேயம் அப்படின்னு சொல்றது. இந்த 3 ரூட்டு தான் நாம் பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்படி பகவத்பாதர் இந்த பரமசத்தியத்தை உணர்ந்ததுனால அவருக்கு போத்தியமாயிடுத்து. முன்னாத்த ஸ்லோகத்தை படித்தினோமே, போகப்பொருள், போகம், போக்கிய மார்க்கம். அப்படி அவருக்கு கன்விக்ஷன் ஆயிடுத்து, அவருக்கு புரிஞ்சு கொடுத்து. சாட்சா்காரம் என்றுதான பேர் இருக்கு. அந்த சாட்சா்காரத்தில் அவர் உணர்ந்தார். அதைத்தான் எடுத்து சொல்லுகிறார், அம்மா நீதானே இந்த முக்கியமான 36 தத்துவங்கள்ல இருக்கிறதா அந்த முக்கியமான இந்த 5+1 6 தத்துவங்களாக பரிணாமமாயி எங்களுக்கு இந்த சுகத்தை நீ அனுபவிக்க வைக்கிறாய், அல்லது இந்த உணர்வை எங்களை புரிய வச்சிருக்காய் நீ. அப்படியானா மட்டும்தான் ஒரு சாதகனுக்கு பஞ்சபூதங்களை ஜெயிக்க முடியும், பஞ்ச தன்மாத்திரங்களை ஜெயிக்க முடியும். பஞ்சபூதங்களையும் பஞ்ச தன்மாத்திரங்களையும் ஜெயித்து விட்டானால் பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியத்தையும் வென்று விடுவான். இப்படி தசேந்திரியங்களையும் வென்றால் மட்டும்தான் மனசை வெல்ல முடியும், அல்லது மனசை கட்டி போட முடியும், மனசை கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். அந்த மனத்தை கண்ட்ரோல் பண்ணினா மட்டும்தான் ஆத்மா சக்கரத்திலிருந்து இந்த ஜீவாத்மா அல்லது குண்டலிங்கிறதான மகத்துவம் சகஸ்ரார பத்மத்தை நோக்கி செல்லும். அப்பதான் அது போக முடியும். அதுதான் என்னுடைய எனர்ஜி. அங்கிருந்து அது லைட் அப் ஆகும். இப்ப ராக்கெட்ல விடுறாளே, ஒவ்வொரு ஸ்டேஜில் தான் ஒவ்வொரு பார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். எல்லாமே ஒரே அடியா ஒர்க் பண்ணி மொத்தம் ஃபியூலையும் பேர்ன் பண்ணிடாது. ஒரு ஸ்டேஜ் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது அதுலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதுல அந்த பக்கத்துலேருந்து திருப்பம் ஃபர்தர் டிராவல் பண்ணுறதுக்கு இன்னொன்று ஒர்க் பண்ணும். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஜீவாத்மாங்கிறதான இந்த ஜீவரசம், இந்த சக்தி, குண்டலினி சக்தி ஒவ்வொரு சக்கரங்கள்ல இருந்து இன்னொரு சக்கரத்துக்கு தாவினத்துக்கு அப்புறமா தான் அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தான் இன்னொன்று ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதனாலதான் நமக்கு 6 அறிவு இருந்தா கூட நாம் 6 அறிவை நாம் உபயோகப்படுத்திக் கொள்வதில்லை. இப்போ சயின்டிபிக் ஸ்டடி என்ன சொல்றது அப்படின்னா, மனிதனுடைய பிரெயின் பவர் 10% தான் மனிதன் ஒரு அடல்ட் பிரெயின்ல கன்சியூம் பண்றான், மிச்சம் 90% சும்மா கிடக்குறது. அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டர் வாங்குறோம் இல்லவா, 5 TB 10 TB டெராபைட்ஸ் மெமரி அப்படின்ட்டு லைஃப் லாங் கன்சியூம் பண்ணாலும் இட் வில் நாட் ஈவன் கிராஸ் 1 TB. நீ 4 TB பாக்கி இருக்கு. கம்ப்யூட்டர் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 5 வருஷம் இருக்கும். அதுபோல மனிதனுடைய இந்த பிரெயின் மெமரி பவர் அப்படிங்கிற ஒரு சின்ன எஸ்டிமேஷன் பார்க்க போனோம்னா மைண்ட் பாக்லிங்கா இருக்கு. அதாவது ஒரு மனிதனுடைய பிரெயின்ல ஒரு கெப்பாசிட்டின்னு பார்க்க போனோம்னா 30 மில்லியன் ஆடியோ வீடியோ கண்டென்ட், ஒரு சினிமாவாகட்டும், சீரியல் ஆகட்டும், இல்லை ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணதாகட்டும், இல்லைன்னா ஏதோ நம்ம கேமராவை ஷூட் பண்ண வச்சுக்கோங்களேன், அது 30 மில்லியன் ஹவர்ஸ் கண்டென்ட்டை அந்த ஒரு பிரெயின்ல வச்சுக்கிறதுக்குள்ளதான கெப்பாசிட்டி பிரெயினுக்கு இருக்கு. அந்த பிரெயினை நாம் 10% யூட்டிலைஸ் பண்றோம், மிச்ச பர்சன்டேஜ் எல்லாம் அப்படியே கிடக்கிறது. இப்போ எக்ஸல்ங்கிறது அந்த மைக்ரோசாஃப்டோட எக்ஸல் இருக்கு ஆஃபீஸ் ஒர்க்ஸ்ல, எக்ஸல், பவர் பாயிண்ட், வேர்டு எல்லாம் பார்த்துருப்போம் இல்லவா. இந்த எக்ஸல் பார்த்தா கான்செப்டே XY தான். அதாவது மேல காலம், கீழே ரோஸ், ரோ 1 2 3 4 5 6 போயிட்டே இருக்கும், மேலே ABC போயிட்டே இருக்கும். இது எண்ட்லெஸ் ஆட்டமா ஒரு பெரிய ஓஷன் அளவுக்கு பெருசது. ஆனா நம்ம யூஸ் பண்றது எவ்வளவு, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு A4 ஷீட்டு, ஒரு A5 ஷீட்டு, இல்லைன்னா ஒரு A3 ஷீட், அந்த அளவுக்கு தான் கண்டென்ட் யூஸ் பண்றோம். மேபி மல்டிபிள் பேஜஸ் இருக்கு, அது அவ்வளோ பெருசது. ஆனால் ஆக்கியபை பண்ணியிருக்கு ரொம்ப கொஞ்சம். அது போலதான் மனிதனுடைய இந்த பிரெயின்ல அவ்வளோ சக்தி. இந்த பிரெயினை ஆக்டிவேட் பண்றதுக்கு இருக்கிறதான நம்பர் 1 எனர்ஜி என்ன அப்படின்னா சவுண்ட் வேவ் அப்படின்னு பேரு. சவுண்ட் வேவ் தான் பிரெயினை ஆக்டிவேட் பண்றதுக்குள்ளதான பெஸ்ட் மெத்தட் ஆஃப் அதனோட ஃபெர்டிலைசர். அதை நர்ச்சர் பண்றதுக்கு இருக்கிறதான ஒரு பெஸ்ட் மெடிசின் என்பது என்ன அப்படின்னா இந்த சவுண்ட் வேவ் அப்படின்னு சொல்லக்கூடியதான வைப்ரேட்டிங் சவுண்டு. அந்த வைப்ரேட்டிங் சவுண்ட் எப்படி இறைவன் நமக்கு படைச்சு கொடுத்திருக்கார், பிரகிருத்தியாவே படைச்சு கொடுத்திருக்கார். இந்த பிரம்மாண்டம் எப்படி சுத்துகிறதோ, அந்த பிரம்மாண்டம் சுத்துற நேரத்துல ஒரு சவுண்ட் வருது, ஒரு துவனி. அந்த துவனிக்கு என்ன பேரு தெரியுமோ, பிரணவம். அகார, உகார, மகாரம் அப்படிங்கிறதான 3 பரம தத்துவத்தை சேர்த்து இந்த துவனியை அது கிரியேட் பண்றது. அது சுத்தர ஸ்பீடுல இருந்து வரக்கூடியதான சவுண்டு தான் அது. அதனால்தான் நல்ல சாதகன் காலை நேரத்தில் 4 மணி 3 மணி 4 மணி இதுல இதுக்கு முன்னாடி நான் வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். நல்லா நாட் ஸ்ட்ரெச்சிங் தட் பாயிண்ட் ஓவர் ஹியர். அந்த டைமுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தம் இல்லைன்னா பிராம முகூர்த்தம் சொல்றதுக்கு அந்த இடத்துல நாம மூலாதாரத்திலிருந்து எழுப்பக்கூடியதான அந்த வாயு, அந்த வாயு உஷ்ண வாயு,
காரணம் என்ன, அது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்பது அக்னி மண்டலம். அந்த ஊர்தமாக அதை மேலே எழுப்புறோம் அந்த வாயு. இந்த வாயு எழுப்புறோம் அப்படின்னா நம்மளோட ஜீவன் அந்த வாயுவோடு சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறது. பிராணாவா ஆபஹா, இந்த பிராணன் தொமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி அப்படின்னு தைத்திரிய விஷயத்தில் சொல்றது வாயு. அப்ப இந்த வாயுவோடு சக்தியினால ஜீவனுக்கு இயற்கையாகவே ஹாட், ஜீவன் அக்னி ஸ்வரூபம் பரமேஸ்வரன மாட்டமாகவே சூடாக இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம் தான், நெருப்பாட்டமா இருக்கிறதான தன்மை தான் அதுக்கு, இந்த ஆத்மாவுக்கு அல்லது இந்த ஜீவாத்மாவுக்கு. அது உஷ்ணஸ்வரூபமாக கிளம்பி அப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட சிறப்பான ஒரு பிரகாசகிருத்தமான உஷ்ணத்தை உருவாக்குறது. அதுதான் சூரிய மண்டலம். அதாவது மணிபூர் சக்கரத்திலிருந்து அநாகதம் வரைக்கும், அநாகதத்திலிருந்து அப்புறமா விசுத்தி ஆத்மா வர வரைக்கும் சந்திர மண்டலம் குளிர்மையாகிறது இந்த வாயு. சகசாரவத்மத்தை உறைஞ்சுடுறது, ஐஸ் ஆட்டம், அந்த ஜில்ச் ஆகிறது, அது ஒண்ணுமே இல்லாததான ஒரு உறைஞ்சு போயிடுறது அப்படி. ஸோ இந்த ஜீவனுடைய பரிபிரமதாம், இந்த ஜீவனுடைய பிரச்சனைகள், அதாவது இந்த குண்டலினி சக்தி போடுற ஆட்டம் சாட்டம் எல்லாமே சகசார பத்மத்தில் ரீச் பண்ணிவிட்டா எல்லாம் ஸ்டாப் ஆயிடும். ஆகவே நம்மளுடைய பிரமை, நம்மளுடைய அஜ்ஞானம், நம்மளுடைய பாபம், நம்மளுடைய துஷ்ட விசாரம், நம்மளுடைய துவைத புத்தி சர்வம் ஐசாட்டமா உறைஞ்சு போறதான ஒரு நிலைதான் சகசார பத்மத்தில் போய் சேர நேரத்தில். ஆகவே பராசக்தி இங்க இந்த உடம்பில் உட்கார்ந்து இந்த வைப்ரேஷனை கிரியேட் பண்ண சொல்றான். சாதகர்கள் எப்படி பண்ண அப்படின்னா, மூலாதாரத்திலிருந்து எழுப்பணும், நாபி பத்மத்திலிருந்து கிளம்புறது நாதஸ்வரம்னு பேரு, இந்த கோயில் வாசிக்கிறாள் அது. அதே போல மனிதர்கள் ராம முகூர்த்தத்தில் உட்கார்ந்து பிரணவ மந்திரத்தை ஓம் அந்த மகாரம் இருக்க பாருங்க, அர்த்த மகாரம் அது தட் இஸ் வாட் த வைப்ரேஷன் இஸ் கிரியேட்டிங். இந்த வைப்ரேஷன் 3 இடத்துல வருது, நான் முன்னாடி சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு இல்லையா. வயத்துல வரதான வைப்ரேஷன், ஹார்ட்ல வர வைப்ரேஷன், முகத்துல வரதான வைப்ரேஷன், ஓவரால் பாடியில வரதான வைப்ரேஷன். அகார உகார மகாரத்திலிருந்து இத்தியாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்திங்கிற சக்தி, 3 சக்தியினுடைய மகத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்க முடியறது இல்லை. இதே மாதிரி தான் ஒரு பிளானட்டுக்கு ஃபார்வர்டு மோஷன், பேக்வேர்டு மோஷன், ஸ்டில்ஸ் மோஷன், ஸ்டேஷனரி பொசிஷன் சொல்லுவா அதுக்கு. இதுல நம்ம நிறைய பல இடங்கள் கத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பிரணவ மந்திரம், இந்த வைப்ரேஷன், த சவுண்ட் வைப்ரேஷன் வில் எக்ஸ்பேண்ட். இந்த பிரம்மாண்டம் எப்படி இன்னைக்கு பெருசாயின்னு இருக்கு அப்படின்னு இந்த சயின்டிபிக் வேர்ல்டு சொல்றதோ அது போலவே நம்ம சாஸ்திரத்தையும் சொல்லியிருக்கு, இது மாறிக்கொண்டே தான் இருக்கும். அதனால எல்லா இடத்துலையும் குவாலிட்டி போகும், குவான்டிட்டி வில் இன்க்ரீஸ். திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் திஸ் கரண்ட் இராவில். நம்ம பார்த்துட்டே தான் வரோம் எல்லாம். ஏதோ ஒரு ஸ்டடியில் நான் படித்தேன் மெடிக்கல் சயின்ஸில் தான். முன்னைய காலத்தில், அதாவது 30 வருஷம் முன்னாடி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா என்ன விட்டமின் நமக்கு உடம்புல கிடைக்குமோ அதே விட்டமின் குவான்டிட்டி கிடைக்கணுமானா இன்னைக்கு 40 ஆப்பிள் சாப்பிடணுமா. அப்போ ஒரு பழம் சாப்பிட்ட ஆள் இப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு 40 பழத்தை சாப்பிடணும். அப்போதான் அந்த ஈக்குவலண்ட் கிடைக்கும். அதாவது குவாலிட்டி பிகமிங் ரேர், ஆர் குவாலிட்டியோடு வீரதை போகிறது, என்னோட சக்தி கம்மியாயிட்டு வருது. குவான்டிட்டி ஹேஸ் டு பி இன்க்ரீஸ்ட் டு கீப் அப் தட் சேம் ஸ்ட்ரென்த் லெங்க் கிடைக்கிறதுக்காக. முன்னைய காலத்தில் 2 பேர் சேர்ந்து ஒரு ஐட்டத்தை இழுக்கிறதா இன்னைக்கு 5 பேர் 6 பேர் சேர்ந்து இழுக்க வேண்டியது கல்வா வரும் அதே ஐட்டத்தை. அவ்வளோதான் இருக்கு சக்தி, அவ்வளோதான் பவர் இருக்கு, வில் பவர் இருக்கு. புரியுறதா? அதனால முன்னாடி நான் சொன்னேன், நான் மனசினுடைய பவர் உலகத்திலேயே பெரிய எனர்ஜி, அதாவது பயங்கரமான ஸ்ட்ராங்கஸ்ட் எனர்ஜி உலகத்தில் எது அப்படின்னா மனசு, அதாவது தியானம். அப்ப தியானத்தை அழிக்க முடியாது. தியானம் இன்னைக்கு நேரத்துக்கு வந்ததல்ல. தியானம் கிருதயுகத்துக்கு முன்னாடி இருந்த ஆதியுகத்திலேருந்தே இருக்கிறதான ஒரு தத்துவம் இது. தியானம் என்பது தியான தியாதிருத்தேயம் லலிதாசகஸ்ரநாமத்தை வியாக்கியானம் இருக்கு. அப்பேற்பட்டதான அந்த மகா தியான யோக சக்தியை பகவத் பாதர் எல்லா தத்துவங்களும் பராசக்தியாகத்தான் இருக்காள். சர்வ சக்தியும் உலகத்துல சக்தி என்பதான இந்த பராசக்தி மூலப்பிரகிருதியான மாயா சுரூபிணியான பரபிரம்மமான ஆனந்த பைரவிதான். இந்த ஆனந்த பைரவியான மகா திரிபுர சுந்தரியத்தான் ஆதிசங்கர பகவத் பாதர் நேரடியாக பார்த்து கொண்டு அம்பாளை நீ இந்த மாதிரி எல்லாம் பரிணாமமாயிருக்கே, இதுக்கெல்லாம் காரணம் நீதான், உன்னுடைய கணவனுடைய உருவத்தை நீதான் கிரியேட் பண்றாய், அந்த கணவனையும் பிரமிக்க வைக்கக்கூடியதான அளவுக்கு நீ சில கிருத்தியங்களை செய்கிறாய். அதற்கு முன்னாடி படிச்சிட்டோம். Who can impress whom? Shakti is trying to impress Shiva. Shiva is trying to appreciate Shakti. இதனால்தான் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மனைவி கணவனை புகழணும்.
கணவன் மனைவியை என்கரேஜ் பண்ணணும். இந்த ரெண்டு கான்செப்ட் வந்து ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில. இது ஆன்மீகத்தில் இருக்கிறது. அந்த ஸ்ரீபாத சப்ததி அப்படிங்கன்னு 70 ஸ்லோகம் நாராயண பட்டதிரிப்பாடு எழுதியிருக்கார் அம்பாளை பத்தி. அதுல பிரதம ஸ்லோகத்திலேயே பரமேஸ்வரன் வந்து இந்த சக்தி பாதத்தை தலையில தூக்கி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ற அளவுக்கு புரிஞ்சு உட்காந்துருக்கார். அந்த பாதத்தை பார்த்து, இந்த பாதம் அல்லவா எட்டி உதைச்சுது மகிஷாசுரனை, இந்த பாதம் அல்லவா எட்டி உதைச்சுது பண்டாசுரனை, இந்த பாதம் அல்லவா அப்படின்னு வர்ணிச்சுட்டே போறாரு. நீ யாரையும் விட்டது கிடையாது, அத்தனை பேர். அந்த பாதத்தை வந்து என்னுடைய உடம்புல படுறதுக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவரே தலையில கை வச்சு உட்கார்றார். அப்பவும் சக்தி, நான் உன்னுடைய மனைவி, நான் உனக்கு கீழே இருக்கக்கூடியவள், நான் உனக்கு மேலே இருக்கக்கூடிய கிடையாது, நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சதுனால்தான் காளி சுரூபம் எடுத்து பராசக்தி வந்து தாண்டவம் ஆடிட்டு வர யுத்த பூமியில பரமசிவன் வந்து க்ஷேத்திரட்டன்ங்கிறதான ஒரு பால உருவத்துல படுத்து அந்த பாதங்களை வந்து காளி பரமேஸ்வரனுடைய இதய பத்மத்துல வைக்கிறார். ஆஹா, நான் இப்பதான் தன்யனானே அப்படிங்கிறார் பரமேஸ்வரன். இப்பதான் யானே பரமேஸ்வரன் ஆகிவிட்டேன். இந்த பாதத்தை இந்த மாறுல சவுட்டத்துக்கு நான் எவ்வளவு யுகங்களாக நான் ஆசைப்பட்டேன். இப்பல்லவா எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. ஒவ்வொரு அரக்கர்களும் எவ்வளவு சீக்கிரமாக வாங்கிட்டு போயிட்டா இந்த அனுபவ யோகத்தை, என்னால் இப்பதான் அனுபவிக்க முடிஞ்சது அப்படிங்கிறார். அத மாதிரி நாம ஒவ்வொருவரும், நான் பல 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 வருஷங்களாக பண்றதான தியானம் இது. அம்பாளுடைய அந்த திருப்பாதத்தை என் இதயவத்னத்தில் வைத்து என்னோட விரல்களால் என்னோட கையால் இப்படி தடை விட்டு நாம அழகு பார்ப்பேன் பாருங்க. அதுல வந்து இந்த மருதாணி நிலங்கு இந்த பாதத்தினுடைய எல்லா கார்னர்ல இட்டுட்டு, அப்புறமா அந்த பதாங்குலியங்கள்ல வந்து மெட்டிங்கிறதான ஒரு தத்துவம் இருக்கே, இந்த பதாங்குலியம்னு பேர் இருக்கு. பாதத்துல மட்டும் போடக்கூடியதான அங்குலியம். அது பதாங்குலியம் அப்படின்னா கால் விரல்கள், அந்த விரல்ல போடக்கூடியதான ஆபரணங்கள். அப்புறமா வந்து நவரத்னங்களால பதிக்கப்பட்டதான பாதஸ்தரம், கொலுசு. அதை வச்சு அந்த பாதத்தை நம்ம இதயவத்னத்துல வச்சு கட்டி பிடிச்சிருந்தா இருக்கிற ஒரு ஆனந்தம் அவ்வளவு பயங்கரமா இருக்கும். அப்படி நம்மளா போல இருக்கிறதான சின்ன புழு பசங்களே வந்து தியானத்துல இவ்வளவு சுகத்தை அனுபவிச்சோம் அப்படின்னா, பகவத்பாதர் போன்றதான மகான்கள் எல்லாம் என்னெல்லாம் அனுபவிச்சிருப்பா, எப்படியெல்லாம் சுகத்தை பார்த்திருப்பார்கள். நந்தி வித்யா நடேஸ்வர் தேனுகா, நந்திகேஸ்வரர் வந்து அம்பாளுடைய ஒரு தெய்வீ உபாசகர். முதல் உபாசகம் வந்து சம்பு பரமேஸ்வரனே. அப்புறமா சந்திரன், இந்திரன், லோபாமுத்ரா, அகத்தியர், இப்படி பெரிய 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 மகான்கள். நம்ம ரீசெண்டா வந்ததான ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தான மகாத்மா, அவர் வந்து லலிதா சஹஸ்ரநாமத்தோட அத்தாரிட்டி பாஸ்கர் ராயர். அவெல்லாம் எப்படி தியானம் பண்ணிருப்பான்னு நினைச்சு பாக்குறேன் நீங்க. என்ன ஒரு சுகத்தை அவ அனுபவிச்சிருப்பா, என்ன ஒரு லெவல். வாயினால சொல்லி தக்க முடியறதான சுகமா இருக்கும். அதெல்லாம் கட்டி தங்க மாட்டம் அல்லவா அதெல்லாம் இருந்திருக்கும். அப்பேற்பட்டதான அந்த யோக சுகத்தை, தியான சுகத்தை ஆதிசங்கர பகவத்பாதர் அனுபவிக்கிறதுனால அவருக்கு புரிஞ்சுது, பஞ்சபூதங்கள் இஸ் நத்திங் பட் பராசக்தி. பராசக்தி தான் வந்து பரிணாமமாக இருக்காள், வாயுவாகவும் அக்னியாகவும் ஜலமாகவும். ஆகவே பஞ்சபூதங்களை நாம் வந்து பூஜை செஞ்சதான பலன், பராசக்தியை வந்து மனசுல தியானம் செஞ்சாலே போரும். தியானம் செய்யா கூட்ட பரவாயில்லை, அம்மா நீ என்னோட தீபத்துல உட்கார்ந்துட்டு இருக்காய், ஓகே, மன தீபத்துல இல்லை, நீ சதாசிவனோட வீட்டிலையும் இல்லை, இங்க கோவில்லையும் இல்லை, பக்கத்தாத் மாமாத்திலையும் இல்லை, என்னுடைய இதயத்துக்குள்ள நீ உட்கார்ந்துட்டு இருக்காய். மேட்ரண்ட். அதுக்கு மந்திரம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், தியானம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஆல் யூ ஹாவ் டு கன்வின்ஸ் நம்மளுடைய ஓன் கான்சியஸ்னஸுக்கு சேயிங் தட் அம்பாள் வந்து எங்க இருக்கா, எங்க தெய்வத்துல உட்காந்துருக்கா, அவ்வளவுதான் எனக்கு தெரியும், வேற ஒண்ணு தெரியாது இந்த அளவுக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு அங்கங்கள்லையும், கைவிரலாகட்டும், கால் விரலாகட்டும், மாறாகட்டும், காதாகட்டும், மூக்காகட்டும், எல்லா இடங்கள்லையும் அம்பாளுடைய ஏதோ ஒரு உருவம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப நம்மளுடைய உடம்பே தெய்வீகமாகி விட்டது. இந்த சொன்னதான இந்த பஞ்சபூதங்களும் மனசுங்கிறதான தத்துவம் எல்லாமே வந்து இந்த உடம்புக்குள்ளேயே பிரம்மாண்டத்தை வந்து இந்த உடம்புக்குள்ள பார்த்தார்கள் மகான்கள், உபாசகர்கள் அப்படின்னு சொன்னது சத்தியம். இப்படிதான் அவங்க புரிஞ்சுட்டு இருக்கா. ஆகவே நமக்கு இந்த பஞ்சபூதங்களையும் ஜெயிக்கக்கூடியதான சக்தி ஏற்படும், பஞ்சபூதங்களையும் நமக்கு சாதகமாக்கக்கூடியதான ஒரு சக்தி கிடைக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அல்லவா, அந்த 7 டைப் ஆஃப் பாத் ஒரு தியானத்துல. அதுல ஆதிசங்கர பகவத்பாதரே வந்து 4-5 ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கார். ஸோ யூ கேன் இமேஜின். அதுக்கு மேல இன்னி இருக்கு ஸ்டேஜஸ். அதெல்லாம் உடம்பு அப்படியே போயிடும், டிமெட்ரியலைஸ் ஆயிடும். இன்னைக்கு நிறைய மகான்கள் சித்தர்கள்லாம் அதெல்லாம் பண்றான், அந்த யோகங்கள் எல்லாம். நிறைய பேர் ரிப்போர்ட் பண்றாங்களே, திருவண்ணாமலையில் நாம நடந்து இப்படி இருந்தில்ல. இதெல்லாம் நிஜம், இதெல்லாம் பொய் கிடையாது, கட்டுக்கதை கிடையாது. ஆனா இதுக்கு நம்மளை நாம தேர்த்திக்கணும். வி ஹாவ் டு மேக் அவர் செல்ஃப் எலிஜிபிள் ஃபார் தட். அதுக்கு வந்து நிறைய பிராக்டிஸ் கொடுத்து இந்த உடம்ப வந்து அந்த லெவல்ல கொண்டு வரணும், வரணுமே இல்லை.
எல்லாருக்கும் யானையை மேய்க்க முடியுமா? ஆனப்பானுக்கு மட்டும் தான் முடியும். முதல்ல அவனுக்கு பயம் இருக்கும் ஆனைக்கு பக்கத்துல போறதுக்கு. அப்புறமா அவன் நேக்கு கண்டுபிடிச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணி 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 அதே மாதிரி ஆனந்த பைரவி பாடு அப்படின்னு ஆல் ஆஃப் எங்கே ஆனந்த பைரவி பாடுறது? சாதாரணர்களுக்கு அன்இமேஜினபிள். அவன் பாட்டு படிச்சவா சொல்ல முடியும் ஆனந்த பைரவி எப்படி பாடணும் அப்படின்னு. இதை மாதிரி தான் நம்மளுடைய சாதனை இருந்தால் மட்டும்தான் அதில் நமக்கு மாஸ்டர் ஆக முடியுமே தவிர சாதனை இல்லாமல் வாய் பேசினால் மட்டும் ஒன்றும் நடக்காது. தேர்ஃபோர் என்ன சொல்லி வந்தார்? மனஸ்துவம் யோமத்வம் மருதசி மருத்சாரதிரசி त्वमापस्त्वं भूमिस्त्वयि परिणतायां नहि परं त्वमेव स्वात्मानं परिणमयितुं विश्ववपुषा चिदानन्दाकारं शिवयुवति भावेन विवृषे. சிதானந்தகாரம், சித் ஆனந்தகாரம். ஆஹா, சித்து ஆனந்தமயமாகவும் ஆனந்தம் சித்தமாகவும் அது ரெண்டுமா சேர்ந்து ஆகாயம் அளவுக்கு வியாபித்திருக்கக்கூடியதான மகத்துவம் சிதானந்தகாரம். அது எப்பேற்பட்டதான் சிவான அந்த சிதானந்தகாரம் அப்படின்னா சிவயுவதி பாவேனா. சிவனுடைய யுவதி பராசக்தி அல்லது சிவயுவதி பாவேனா, சிவனை போன்றதான எப்பவுமே யங்காக இருக்கக்கூடியது, எப்பவுமே இளமையாகவே இருக்கக்கூடியதான பாவம், புதுசாக இருக்கக்கூடியதான தத்துவம். இப்படி ஒவ்வொரு வேர்டு எடுத்து இல்லைன்னா ஒவ்வொரு மாத்திரை எடுத்து அதை வந்து பிரிச்சு 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 பேசலாம், தெரிஞ்சுக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். பேசுறதுல ஒண்ணுமே இல்லை, அந்த பேசுற நேரத்தில் கிடைக்கிறதான என்ஜாய்மெண்ட், அதே மாதிரி கேட்கிற நேரத்தில் கிடைக்கக்கூடியதான அந்த ஒரு சுகம், இதுதான் நம்மளுடைய ஆத்மாவுக்கு நாம கொடுக்கக்கூடியதான ட்ரீட். அது விட்டமின் ட்ரீட் ஆகலாம், அல்லது வந்து புரோட்டீன் ட்ரீட்மெண்ட் ஆகலாம், இல்லை வந்து மினரல்ஸ் ஆகலாம், எப்படியோ இது எல்லாமே வந்து இந்த சக்தியின் வைபவம். இந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு பயர் வர்க்கங்கள் இருக்கு, ஒவ்வொரு கிரெயின் இருக்கு. அதெல்லாம் சாப்பிட்ற நேரத்தில் கூட இந்த சக்தி நமக்கு அந்த திங்கிங் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். புரியுறதா? அதனால்தான் பராசக்தியினுடைய பூஜைகள்ல வந்து பலவிதமான நிவேத்திய பொருள்களை படைக்கிறார்கள். முத்கௌதனா சக்தித்தா சாகின்யம்பா சரூபின்னே நமஹா பாயசான்ன பிரியாத்வஸ்தாயே நமஹா. அதே மாதிரியே வந்து தத்யான் ந பிரியாயே நமஹா. எனக்கு தத்யானம் பிடிக்காது, அம்பாவுக்கு பிடிக்கும், அதனால ஐ ஹாவ் டு சே ஓகே. தத்யான்ன பாயசான்ன பிரியாயே நமஹா. இப்படி பலவிதமான உணவுப் பொருள்களை நம்மளை பகவானுக்கு கொடுத்து நம்மளை வந்து சாப்பிட வைக்கிறாள் தேவி. பிரசாதத்தை யாரும் தூக்கி குப்பையில போட மாட்டான் இல்லையா? எல்லாரும் சாப்பிடுவா, எல்லாரும். அந்த ஒவ்வொரு பிரசாதம் ஒவ்வொரு சுகத்தை கொடுக்கும். பாயசம் முக்கியமாக அநாகதா சக்கரத்தை பெருசு பண்ணும். அநாகதா சக்கரத்துக்கு தானே பிளெமிஷஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். நல்ல மதுரம் இருக்கக்கூடியதான இனிப்பான பாயசத்தை ஒருவர் சாப்பிட்டானா அபரிமிதமான சந்தோஷம் ஏற்படும் அவனுக்கு வாழ்க்கையில. சந்தோஷம் இருக்கிறவனுக்கு அநாகதா சக்கரத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். அநாகதா சக்கரத்தை யாருக்கெல்லாம் கோளாறு இருக்கோ அந்த பயலுக்கு சந்தோஷங்கிறது இல்லை. மனசாவாஜா கர்மனா வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாதவனுக்கு தான் ஜாஸ்தி இந்த ஹிருத்ரோகம், இதய சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும். ஆகவே அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்கணும். என்னைக்காவது நாளைக்கு கிடைச்சா கூட போரும், இருந்தா கூட நமக்கு வந்து எப்ப வேணா நம்ம எந்த குழியில வேணா போய் குதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மனிதன் இந்த மனசுக்கு அடிமையாகி வாடுறதுனால. ஆகவே சக்தியோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் நம சிவாய நமஹா. ஓம் பராசக்தே நமஹா. சர்வம் ஜெகதாம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.